தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பரபரப்பை எட்டியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சில தொகுதிகளில் தற்பொழுது பொறுத்தமனால் வாக்குவாதம் உள்ளிட்ட நிகழ்வுகளும் நடந்தேறி வருகிறது. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவலாங்காடு பகுதியில் உள்ள அரசு துவக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பூத் எண் 127 பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம் திடீரென பழுதடைந்திருக்கிறது. இதனால் சுமார் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருவலாங்காடு பகுதியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் நடைபெற்று வருகிறது. ஒரு முக்கிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள அரசு துவக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பூத் எண் 127 அமைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரம் திடீரென பழுதடைந்திருக்கிறது. இதனால் 1 மணி நேரம் வாக்குப்பதிவு முழுமையாக நிறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் விவிபேட் இயந்திரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்ய அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் கழித்தே மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கப்பட்டது. இந்த தாமதம் காரணமாக வாக்காளர்கள் குறிப்பாக முதியவர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது குறித்து வாக்காளர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். அதிகாரிகளின் அலட்சியமும் பணியில் ஆர்வமின்மையும் காரணமாகவே சீரமைப்பில் தாமதம் ஏற்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக தற்பொழுது 1.5 மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டதால் எங்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர். இது குறித்து தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரி தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பிட்ட நேரத்திற்குள் அனைத்து வாக்காளர்களும் வாக்களித்து விட்டால் அந்த நேரத்திற்குள் வாக்குப்பதிவு முடிந்துவிடும். ஒருவேளை கூடுதல் வாக்காளர்கள் வந்தால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தற்பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இதனால் தற்பொழுது திருவலாங்காடு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் அமைதியடைந்திருக்கிறார்கள். இருந்தாலுமே கூட இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடனுக்குடன் சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா எட்டயபுரம் மக்கள் வாக்குப்பதிவை புறக்கணித்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. அதற்கு என்ன காரணம் சிவராமன்? தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இருக்கக்கூடிய தேர்தலை தற்பொழுது கிராம மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இதனால் வாக்குச்சாவடி மையம் வெறிச்சோடி காணப்படுகிறது. 983 5 வாக்குகள் மட்டுமே வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குள சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எட்டயபுரம் அருகே உள்ள குளத்துவாய்ப்பட்டி கிராமத்தில் கிராம மக்களுக்கும் இலங்கை அகதி முகாமில் வசிக்கும் மக்களுக்கும் பல ஆண்டுகளாக பாதை பிரச்சனை நீடித்து வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக கிராம மக்கள் கருப்பு கொடி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், வட்டாட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களையும் நடத்தி வந்தனர். சில நாட்களுக்கு முன்பு இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் மாறி மாறி இரு தரப்பினரும் கல்லை தூக்கி எறிந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது. இதனை அடுத்து கிராம மக்கள் பாதை பிரச்சனைக்கு தீர்வு காணவிட்டால் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக கூறினர். இந்த நிலையில் தற்போது இன்று நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்குச்சாவடியில் 983 வாக்குகள் இருக்கிறது. இதில் 5 பேர் மட்டுமே தற்பொழுது வரை வாக்களித்திருக்கிறார்கள். தற்போது பாதை பிரச்சனைக்கு தீர்வு காணாத நிலையில் இன்று விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி எண் 64 குளத்துவாய்ப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் 5 பேர் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள். இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் குளத்துவாய்ப்பட்டி, குமாரகிரி, சோத்து நாயக்கன்பட்டி, அம்மமடம் ஆகிய 4 கிராம மக்கள் இந்த மையத்தில் வாக்களிப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை குளத்துவாய்ப்பட்டி, குமாரகிரி கிராம மக்கள் வாக்களிக்காமல் தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இதனால் அந்த வாக்குச்சாவடி மையம் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது.